வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு கட் ஆஃப் திரும்பி எவ்வளோ வருதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு நீங்களே இது கால்குலேஷன் போகிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் சொல்லிக் கொடுக்குறேன். யாரையும் கேட்க தேவையில்ல, பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறீங்க, இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு இங்கே நம்ம நோட்டிஃபிகேஷன் 2023 விட்டுருந்த இந்த இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சைடில் பாருங்கள் வரும், இந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பிடிஎஸ் எக்ஸாமுக்கு விட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த 3 இது நோட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் 1 25 ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஆடண்டம் 1, அடுத்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 2 ஃபஸ்ட்டு ஆடண்டம், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆடண்டம். இது 3 வந்து பார்த்திங்கன்னா கூட்டிக்கிங்க. அதாவது அது எப்படி கூட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு யூஜிடிஆர்பி பிடிஎஸ் ஸ்டாண்டுக்கான நோட்டிஃபிகேஷனுங்க. இதில் நம்மளுக்கு மொத்தம் ஃபஸ்ட்டு இதில் வந்து 2222 வேக்கன்ட் கொடுத்தாங்க. நான் தமிழ் மேக்கருக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, தயவு செஞ்சு நீங்களும் மற்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் 2022 வேக்கனில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் மேஜர், செகண்ட் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதுன்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் சரியான வேக்கன்சி கண்டுபிடிக்க முடியும். இதிலே 4 பிரிச்சுருக்குறாங்க பாருங்கள். டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அடுத்த வெல்ஃபேர் எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் ஆஃபீஸர், ஆதி திராவிடர் ஏடி வெல்ஃபேரு, அடுத்த டைரக்டர் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. இது மாதிரி கேட்டகரி நம்மளுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. சரி, இதில் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு எங்கே மேஜர் வருது, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இதை நோட் பண்ணிக்கிறேங்க. சப்ஜெக்ட் வேக்கன்சி மொத்தம் இதை நாங்கள் பார்த்துக்கிறேன். நான் தமிழுங்களா, இதில் நிறையா கேட்டகரி இருக்குதுங்க. ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குது, எஸ்சி எஸ்டி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, இது எல்லாமே ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா ஏடி வெல்ஃபேரு, இது டிஃப்ரெண்ட் ஏபிள்டு அந்த இதுக்கு அவங்களுக்கு போயிடும். இதுவும் பார்த்திங்கன்னா இது பிளைண்டுக்கு. இந்த வேக்கன்சி இருந்து அதை கேட்டகரி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மேஜருக்கு தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 394 இருக்குங்களா, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு தமிழுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தா ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் எவ்வளோங்க நம்மளுக்கு இருக்குது, இது வந்து இவங்க மட்டும்தாங்க நோட் பண்ண. இந்த இதில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சினால் அந்த எஸ்டி டர்னு, இந்த இது டர்னு, அதனால் எஸ்சி கேட்டகரி எஸ்டி மட்டும்தான் நோட் பண்ண, மற்ற யாரும் நோட் பண்ண தேவைப்படுங்க. இருந்தாலும் நம்ம டோட்டல் வேக்கண்ட்டுக்கோசரம் இப்போ போட்டுக்கலாம். இதில் 20 ப்ளஸ்ஸு இது ஒரு 20 ப்ளஸ்ஸு இது 20, இங்கே ஒரு 394. அடுத்தான் அதோட டீட்டெயில் தாங்க இங்கே கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸாக பார்க்க போகிறீங்க. இதில் நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்கன்னா, இது எல்லாம் சேர்த்து கம்யூனிட்டி ஜென்ரலாக போடுங்க. அதுக்கு அடுத்தா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசி வரைக்கும் போடுங்க. அடுத்தா இந்த கேட்டகரியில் பிசி எம் வரைக்கும் வரும். இது வந்து எம்பிசி வருங்க. நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ரல் டர்னு பிசி எம்பிசி பிசிஎம்மு எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஓவரால் ரேங்க் தெரியும்னா நீங்கள் ஜென்ரல் டர்னும் உங்களோட கம்யூனிட்டி மட்டும்தாங்க நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா, அப்படின்னா தான் நம்ம அந்த எந்த சேஃபான ஜோனில் இருக்குமான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதை தான் நீங்கள் பார்த்தாகணும். இருந்தாலும் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்ப்ளிட்டாக பார்த்து பாருங்கள். ஆக ஃபஸ்ட்டு 394,
அதில் எதுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டுக்குங்க. அந்த மார்க் மட்டும் நீங்கள் இது வேக்கன்சி மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டிங்க, அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. இப்போ ஒர்க்கிங் ஷீட்டு உங்களுக்கு ரெடி. அதே மாதிரி கீழே அந்த 394 பிரேக்கப் தான் ஸ்பெல்லாக பார்த்துட்ருக்குறோம். இங்கே ஃபஸ்ட்டு 371, அடுத்து இங்கே தமிழுக்கு எத்தனை இருக்குது, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. இது வந்து எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1. இது வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்தாங்க ஆகணும். அடுத்த ஏடி வெல்ஃபேரில் வந்து தமிழுக்கு கிடையாது, அதை விட்டுருங்க. அடுத்த டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் கிடையாதுங்க. அடுத்த இந்த விஷுவல் இம்பேரட்லேயும் தமிழ் கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த வேக்கன்சி இங்கேயே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ தாங்க எலிஜிபிள் வேக்கண்ட். 371, 74, 394 வந்துருச்சுங்களா? இப்போ உங்களுக்கு பாருங்கள், அந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வந்து எஸ்டியில் 20 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வேக்கன்சியில் 371 ப்ளஸ் அதில் ஒரு 3, மொத்தம் உங்களுக்கு 394 வந்துருச்சு. இப்போ இந்த ஃபிகர் தான் உங்களுக்கு இங்கே டோட்டல் வேக்கன்சியில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த 394 இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இப்படி தாங்க நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷனில் இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா 15/11/2023 ஃபஸ்ட்டு ஆடண்டம் மட்டும்தாங்க. இது வந்து ஆடண்டம் நம்பரு 1ங்க. இது ஆக்சுவலாக இதில் நீங்கள் எத்தனை வேக்கன்சின்னு கூட்டிக்கிங்க பார்த்துங்க. இதில் தமிழுக்கு கொடுக்கல, இதை விட்டுருங்க. கரண்ட் வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 20, கரண்ட் வேக்கன்சியில் 20. அடுத்தா நம்மளுக்கு இது உருது சப்ஜெக்ட்டுங்க, இதில் வராது. அடுத்த சிறுபான்மைக்கு போயிடுதுங்க, கன்னடமும் வராது. அடுத்த பிடபிள்யூடி அதுலேயும் வரல. அடுத்த பேக்லாக் வேக்கன்சியில் ஒரு 13 வேக்கண்ட் இருக்குதுங்க. நீங்கள் அது மொத்த வேக்கண்ட் எடுத்துக்கணும். நீங்கள் ப்ளஸ்ஸு ஒரு கம்யூனிட்டியில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணிக்கங்க. நான் இப்போ சொல்ல தாங்க முடியும், ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஒர்க் பண்ணி பார்த்தா எவ்வளோ வேலை இருக்குதுன்னு. நான் இன்னும் எல்லா மேஜருக்கும் ஒர்க் அவுட் பண்ணிப்பேன்னா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஆயிரும். நான் ஆஃபீஸ் போகணும், அதே மாதிரி நான் வந்துட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும், அப்புறம் எக்ஸாமுக்கும் படித்தாகணுங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு. அதனால் நான் வந்து ப்ரொஃபஷனல் வந்து யூடியூபர் கிடையாதுங்க. சரி, நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டில் பிகினிங்கில் படிக்கும்போது எனக்கு இது மாதிரி கைட்லைன்ஸ் பண்ண ஆள் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ நிறைய பேர் கோலம் இல்லைங்க, நீங்களும் ஒரு ஆதங்கத்தோடு தான் கேட்குறீங்க, நமக்கும் போஸ்டிங் இருக்குமா, கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கோசரம் தான் இதை போடுறேன். இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, அடுத்ததாக கரண்ட் வேக்கன்சியில் வந்து 70 இருக்குங்களா? இந்த 70 வேக்கனில் வந்து 8 போஸ்டிங் தாங்க தமிழுக்கு. இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 13, அவ்வளோதாங்க. இதில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அது கிடையாதுங்க, அது அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஆடமில் 13/8/21 ப்ளஸ் இங்கே ஒரு 20. அப்போ ஃபஸ்ட்டு ஆடண்டமில் தமிழுக்கு எவ்வளோங்க வருது? இங்கே 20, 33, 41. அப்போ நம்மளுக்கு இந்த ஆடம் 1ல் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? இதுபடி தமிழுக்கு 41 போஸ்டிங் ஆட் பண்ணிக்கணும். எது கூட 394 போஸ்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா? 394, 95, 435 போஸ்டிங். இப்போ இதுபடி 435 வந்திருக்கு. சரி, அடுத்தது ஆடண்டம் 2 போயிடலாம். இந்த இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இது வந்து ஆடண்டம் 2ங்க. ஆடண்டம் 2 நம்மளுக்கு இது வரைக்கும் 435 வேக்கண்ட் இருக்குங்க. இது வந்து தமிழுக்கான வேக்கண்ட்டு. ஓவரால் டேட்லையும் பார்த்துக்கின்னு நீங்கள் கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சுட்டு வந்துடணும். சரி, அடுத்த இதில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி தமிழுக்கு எஸ்சி கேட்டகரியில் மட்டும் 24 இருக்குதுங்க. அடுத்த கரண்ட் வேக்கன்சியில் வந்து இதில் ஒரு 26 இருக்குதுங்க. இதில் ஒரு 26 இருக்குது. அடுத்த பேக்லாக் வேக்கன்சி கிடையாது. எம்பிசி வெல்ஃபேரில் கிடையாது. சென்னை கார்பரேஷனில் பாருங்கள் 33 வேக்கண்ட் இருக்குது.
அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கங்க. 33, 26, 24 இது கூடயே கவுண்ட் பண்ணிக்கங்க. முப்பத்தி 3 வேக்கண்ட் அதில். இப்போ நீங்கள் கூட்டி பார்த்துட்டிங்கன்னா இப்போ செகண்ட் இடம் படி தமிழ் மேஜருக்கு 83 வேக்கண்டுங்க. இந்த 83 இங்கே கூட்டிக்குங்க. சொன்ன மாதிரி 518 வேக்கண்ட் வந்துருச்சுங்களா. இந்த கால்குலேஷன் ஷீட் தான் நேற்று இதில் உங்களுக்கு காட்டியிருப்போம் பாருங்கள். 518ங்க இது. இந்த இதில் தாங்க நேற்று சொல்லியிருந்தேன். நீங்களே பாருங்கள். தமிழ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து 518, மொத்தம் வந்து 7049 பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஒர்க்கிங் ஷீட் போகலாம் வாங்க. இது பாருங்கள், எங்கள் தமிழ் மேஜருக்கான ஒரு எக்ஸல் ஷீட் கால்குலேஷன் தான் இது. நீங்கள் இங்கே இப்போ 518னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ஓவராலாக வரும்போது இங்கே மார்க் படியே பார்த்துங்க. எடுத்துருக்கிற மார்க் படி தான் இது. வெயிட்டேஜ் சேர்த்தாத பட்சத்தில் மொத்தமே 518 போஸ்டிங் தான் இருக்குது. அப்போ 87 கீழே இருக்கிறவங்க இதுக்கு என்ன அர்த்தங்க? எலிஜிபிள் கிடையாது. அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இது ஓவரால் போஸ்டிங்கு தமிழுக்கு 518 இருக்குது. இது வந்து அதிகபட்சமான இதுங்க. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குது. அவங்க இன்னும் ரேங்க் பின்னாடி இருந்தாலும் செகண்ட் கிரேட் டீச்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, எஸ்டியும் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் இன்னும் பின்னாடி 600 வரைக்கும் கூட போகலாங்க. அது போஸ்டிங் அதிகமாக இருக்குது, கேண்டிடேட் கம்மியாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ரீசன்னால் அவங்க இன்னும் கூட கொஞ்சம் பின்னாடி இறங்கியிருந்தாலும் அவங்களுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% போடுவாங்க. அதனால் அந்த 10% கழிச்சிருங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், உங்களுக்கு எது எதெல்லாம் நீங்கள் பிடிக்குன்னு சொல்லிட்டு. இதில் 2 ரிசர்வேஷன் இருக்குங்க. இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு இந்த 69 இது பிரிச்சுருவாங்க. இதில் வந்து வேறு யாருமே வர முடியாது. ஆனால் இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ 30% வந்து உமன்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த உமன்ஸ்னால் நீங்கள் இது பயந்துக்கு தேவையில்லைங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% போயிருங்களா. நீங்கள் ஓவரால் போஸ்டிங்கில் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு 30 இருக்குது. இது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன். இது அவங்களுக்கு பிரிச்சுட்டாங்கன்னா பிரித்தது முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இப்போ இது சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இது 30%னா நம்மளுக்கு போஸ்டிங் எங்களுக்கு 518 ரவுண்ட் ஆஃப் 500 கூட வச்சுக்கோங்க. 150 வேக்கண்ட் நீ 150 தனியாலாம் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போது ஒரு ஃபஸ்ட்டு 100 பேரில் உமன் வந்து இப்போ 80 பேர் வந்துட்டாங்கன்னா இவங்க 30% 150 போஸ்டிங்க. இதில் ஜென்ரல் டர்ன்லேயே இப்போ 80 பேர் வந்துட்டாங்கன்னா இந்த ஜென்ரல் டர்ன் 150 போஸ்டிங் ஃபஸ்ட்டு 100 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்கிற 70 பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த உமன் தனியாக கொடுப்பாங்க. இது மாதிரி தாங்க. அதனால் இது வந்து பெருசாக பாதிப்பெலாம் ஏற்படுத்தாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி பிஎஸ்டியும் அதே சேம் இது தான். இப்போ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20%ங்களா, 20% நம்மளுக்கு இப்போ இந்த 20னா அந்த பிசிக்கான ரிசர்வேஷன் வந்து அதுக்கு பிசிக்கு வந்து 31% பிரிப்பாங்களா நம்மளுக்கு. சரி, 26.5 26.5க்கு அது 20% கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அதில் தான் இப்போ இந்த பிசி கேட்டகரியில் ஒரு 100 பேரில் வந்து பார்த்திங்கன்னா உமன் வந்து ஒரு 30 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த 30 பேர் இங்கே பிசி கேட்டகரியிலே கழிச்சிடுவாங்க. அவங்க அதை எப்படி ஃபில்ட்ரு பண்ணி உட்கார வைப்பாங்கன்னா பிசி உமனாக தான் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிசியில் ஃபில் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை காட்டுறேன், அப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் ஒரு கால்குலேஷன் போகணுன்னா இவ்வளோ போடணுங்க. அதனால தான் சொல்கிறேன், இது யாராலையுமே சாத்தியம் கிடையாது. கட் ஆஃப் வந்து நீங்கள் ஓரளவுக்கு குறிப்பிட்ட இது சேஃபாக தான் பார்க்கணுமே தவிர அக்யூரேட்டாக எத்தனை மார்க்குன்னு போட முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மார்க் மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அந்த இது. சரிங்க, இதில் வந்து நீங்கள் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு உங்களுக்கு 10% கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில்டரில் கழிச்சிடணும். அதே மாதிரி இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு ஒரு 4% கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள்
கழிச்சிட்டு தான் நீங்கள் போகணும். ஓவரால் ரேங்கில் இப்போ உங்களுக்கு எவ்வளோ ரேங்க் இருக்குதோ இப்போ 50 போஸ்டிங்கு, இதுக்கு வந்து ஒரு 20 போஸ்டிங்கு, இதெல்லாம் நீங்கள் கழிச்சு தாங்க ஆகணும். இது மொத்தம் 518 போஸ்டிங் சொன்னுங்களா? இந்த 518ல் இப்போ நீங்கள் கழிக்க வேண்டியது செகண்ட் கிரேடுக்கு ஒரு 10%, எஸ்ஜிடி வந்து ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா 50 போஸ்டிங் ரவுண்டப்பாக. இது நான் எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன், நீங்கள் அக்யூரேட்டாக பார்த்து கற்றுங்க. 50 போஸ்டிங்னா 450 வந்துடுங்க. இந்த 450க்கு மேலே என்னங்க மார்க் வருது? 88. அப்போ நீங்கள் அந்த 87ல் இந்த செகண்ட் கிரேடு இல்லாமல் இருந்தால், செகண்ட் கிரேடு இருந்தால் 450 கீழே போகலாம். செகண்ட் கிரேடு இருந்தால் நீங்கள் 450க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். இப்படி தான் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து அந்த பிடபிள்யூக்கு ஒரு 20 போஸ்டிங் கழிச்சிருங்க. பிடபிள்யூடியில் அவங்களுக்கு ஒரு 20 போஸ்டிங்னா 430. இதையும் ஒன்று நான் 88 இருக்கிற வரைக்கும் வரலாம். ஆனால் அடுத்த இதுக்கு மேலே கழிக்க தேவையில்லைங்க. ஏன்னா அந்த நம்மளுக்கு ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனால் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள் ஒதுக்கீடு தான் அது. அதனால் அது பெருசாக பாதிப்பு எடுத்தாது. தமிழ் மீடியம் எல்லாமே தமிழ் மீடியம் தான். அதனால் அந்த 20% கணக்கு வச்சுக்க தேவையில்ல. உமனும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. அதனால் அதையும் கழிச்சிருவாங்க. அதுவும் தேவையில்லைங்க. இப்போ உங்கள் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்கணுங்க. இது வந்து வெயிட்டேஜ் இல்லாமல் இருக்குதுங்க. இது வந்து நார்மலாக 2022 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணோம். 2022 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 2013 பேஜ் இருப்பாங்க, 17 பேஜ் இருப்பாங்க. இவங்களுக்கு 5 மார்க்கு, இவங்களுக்கு 3 மார்க்கு. அப்போ உங்களுக்கு பின்னாடி இவங்க 5 அதிகபட்சம் நீங்கள் 5 மார்க் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அவங்களையும் கால்குலேஷன் எடுத்துக்கணும்னா, ஏன்னா இப்போ நீங்கள் 88ல் இருப்பீங்க, இங்கே 2000 பேஜுக்கு சொல்கிறேங்க, இது எக்ஸாம்பிள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்களுக்கு பின்னாடி 5 மார்க் இருந்தால் அவங்க 88னா நீங்கள் 84 வரைக்கும் கணக்கு வச்சுங்க. அவங்க 2013 84 இருந்தாங்களோ அவங்க உங்களுக்கு முன்னாடி போய் வெயிட்டேஜ் போட்டு, ஏன்னா வெயிட்டேஜ் போட்டு தாங்க சிவிக்கே கூப்பிடுவாங்க 89 உட்காருவாங்க. அப்போ 2017னா நீங்கள் 86லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த 2017 பேஜ் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, 3 மார்க் ஆடாக இருந்துட்டு இவங்க 86 எடுக்கிறாங்க, இவங்க 84 எடுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் அவங்களோட 3 மார்க் நீங்கள் சேர்த்து எடுத்திருந்தாலுமே அவங்க எங்கே போயிடறாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் அவங்கள கால்குலேஷன் பண்ணி அவங்கள இன்னும் பின்னாடி உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ரேங்க் எங்கே போயிடுது? ஆட்டோமேட்டிக்காக இன்னும் பின்னாடி வருது. அத்தனை பேர் நீங்கள் இன்னும் பின்னாடி போய் தான் யோசிச்சு பார்க்கணும். அதிகபட்சம் நான் சொல்கிறது அவங்க 2013 கால்குலேஷன் வச்சே போட்டு பாருங்கள், 84 வரைக்குமே. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 84 வரைக்கும் இறங்கி போனால் உங்களுக்கு எங்கேங்க வருது? இவ்வளோ தூரம் வந்துடுது. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுறீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 90 மார்க்கு 92 மார்க்கு மேலே இருந்துட்டு வெயிட்டேஜ் ஒரு 3 மார்க்கோ 5 மார்க்கோ வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பயப்படாமல் சேஃப் ஜோனில் உட்காரலாம். இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் நீங்களே பார்த்துக்குங்க. இதுதாங்க கால்குலேஷன் பண்ணுற முறை. உங்களுக்கு மார்க் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த இதையும் கால்குலேஷன் பண்ணி இதில் செகண்ட் கிரேட் மைனஸ் பண்ணிக்கங்க, பிடபிள்யூடி 4% மைனஸ் பண்ணிக்கோங்க, மீதி எதுவும் மைனஸ் பண்ண தேவையில்லைங்க. ஆனால் அதர் மேஜர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தையும் பார்த்து வச்சுங்க. இங்கிலீஷுக்கு தேவையில்ல, மீதி சப்ஜெக்ட்லாம் தமிழ் மீடியம் வந்து தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் நீங்கள் இப்படி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சேஃபான ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாரையும் கேட்க தேவையில்ல, யாருக்கும் கஷ்டப்படுது. ஏன்னா நம்ம கஷ்டம் வந்து யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க யாரும் நம்மளுக்கு எதுவும் சப்போர்ட்டாக பண்ண போகிறதில்ல. இது இவ்வளோ வேலை இருக்குதுங்க. நான் இப்போ நீங்களே பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இது மாதிரி அனலைஸ் பண்ணி விட்டா எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குங்க. நானும் அப்புறம் கிடைக்க டைம்லாம் படித்தாகணும், ஃபேமிலியும் பார்த்தாகணும். நான் வந்து ப்ரொஃபஷனல் யூடியூபர் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணி 1க்கு 2 டைம் கூட பொறுமையாக பாருங்கள். நான் அதெல்லாம் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் சொல்லலைங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 90 மார்க் இப்போ 90 மார்க் வச்சுங்க. 90 மார்க் இவங்க சேஃப் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். 2022 பேஜாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 0, ஏன்னா அவங்களுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. 2017 வந்து 3 மார்க்கு, 2013 வந்து 5 மார்க் போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி அதிகபட்சம் நீங்கள் 5 மார்க் வச்சு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் கால்குலேஷன் போடும்போது 86, உங்கள் ரேங்க் வந்து 86க்கு போகிறதுக்கான பாசிபிள் தான் இது. அப்போ 86க்கு போகும்போது நீங்கள் எவ்வளோ பின்னாடி போகிறீங்கன்னு பார்த்துக்குங்க. அதனால்
அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அப்படி இல்லைங்களா, இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரு 3 வாரம் மட்டும், அதிகபட்சம் 3 வாரங்க சிவி லிஸ்ட்டே விட்டுருவாங்க நம்மளுக்கு. ஏன்னா 1:1.2 தான் கூப்பிடுவாங்க. அதனால் நீங்களே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சருக்கு போய் பாருங்கள். அப்படி இல்லை, ஏன்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 10% பிடிலையும் பிஜிலையும் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம் நல்லா படித்து கூட அடுத்த எக்ஸாமில் நல்லா உள்ளார வரத்துக்கு பாருங்கள். இல்லைன்னா இப்போ அப்கமிங்கில் இருக்கிற செட் எக்ஸாமு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பாருங்கள். இதையும் முடிச்சுன்னா எதுவுமே எலிஜிபிள், அடுத்த டெட்டுக்கு படிங்க. டெட்டு முடிச்சிட்டிங்களா, அடுத்த பிஜிடிஆர்பி வரும், அதுக்கு பாருங்கள். தயவு செஞ்சு மனசுடைஞ்சு மட்டும் உட்காந்துடாதீங்க. ஏன்னா ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கோம், நாமளும் ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கணும். எக்ஸாம் வந்தாட்டி படிக்க முடியாதுங்க. நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எக்ஸாம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ரிவிஷன் முடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸாம் அப்போ வந்தாட்டி இன்னும் 2 ரிவிஷனோ 3 ரிவிஷனோ போட்டு உள்ளார செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர முடியுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால எதுவும் இல்லை, எந்த அளவுக்கு சீக்கிரம் ரெக்கவரி வரீங்களோ பார்த்துக்குங்க. இதுக்கு மேலேயும் இப்போ கட் ஆஃப் கிடைக்குமா, என்னோடய மேஜர் கிடைக்குமா, கம்யூனிட்டி கிடைக்குமான்னு கேட்காதீங்க. இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ ஒன்று பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணால் பாருங்கள். பண்ண முடியலையா, இன்னும் ஒரு 3 வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்ல நியூஸாக வரும். பாய்.